அந்த மாதிரிலாம் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு பக்கத்தில். சரி டான்ஸ் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்தார். டான்ஸ் கிளாஸ் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து ரூ. 1500 ஃபீஸு, ரூ. 2000 வந்து அட்வான்ஸ் கட்டணும் அப்படின்னாங்க. என்னடா ரூ. 2000ங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ரூ. 2000 ஆட்டையை போட்டு டான்ஸ் கிளாஸும் ஜாயின் பண்ணியாச்சு. டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் போகுது. ஈவினிங் கிளாஸ் போகுது. அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவான்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரிலாம் வந்து டான்ஸ் ஆடினான். என்ன பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த டான்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாடா இது வந்து மிமிக்ரி மாதிரி, விஜய் டிவிலாம் பாரு கலக்க போகுது எல்லாம் வரும் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிறா அப்படி ஷோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து கலக்க போகுதுன்னு ஒரு ஷோ ஒன்று பார்க்க ஆரம்பித்தேன். சீசன் 5 ஸ்டார்ட் ஆகுது கலக்க போகுது யார், அதை நான் பார்க்குறேன். அப்போ வந்து நவீன், சதீஷ், அறந்தாங்க நிஷா, நம்ம பழனி அண்ணன், தீனா, குரேஷி இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. எனக்கு அவங்களாம் பார்க்க பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு ஆக்டரோட வாய்ஸ் எப்படி எடுத்து பேச முடியும், பயங்கரமாக நல்லா வேறு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு